பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநர் ஆர்.என். ரவி பொங்கல் வைத்து கொண்டாடி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அறுவடையின் திருவிழா மட்டுமல்ல, உழைப்பின் பலனை அன்போடு பகிரும் தமிழர் பண்பாட்டின் திருவிழா. The Honorable Governor and the First Lady will now present the Pongal kits to our extended family members who have come here. ஐயா யாருன்னு தெரியுதா வந்திருக்கிறது? ஐயா மதுரை முத்து. ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு சிரிப்பு பொங்கல், ஒரு மகிழ்ச்சியான பொங்கல், நிறைவான பொங்கல் நமக்கு காத்திருக்கின்றது. தற்போது நம்மோடு செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் இருக்கிறார். நாகராஜன், பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மக்கள் மாளிகையில் ஆளுநர் ஆர்.என். ரவி பொங்கல் வைத்து கொண்டாடி வருகிறார். இந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த முழு விவரங்களா? வணக்கம் அபிராமி. வரக்கூடிய 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கிறது. தமிழர்களின் திருநாளாக இருக்கக்கூடிய பொங்கல் பண்டிகை இந்த வருடத்தினுடைய முதல் நிகழ்வாக, மங்களகரமான நிகழ்வாக இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் சென்னை கிண்டியில இருக்கக்கூடிய மக்கள் மாளிகையில தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி பொங்கல் கொண்டாட்டத்துல ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா மக்கள் மாளிகையில பொங்கல் பண்டிகையில ஆளுநர் வருடமே தன்னுடைய குடும்பத்தினரோடு சேர்ந்து பொங்கல் வைத்து கொண்டாடக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறும். குறிப்பா இங்கே லோக்பவன்ல இருக்கக்கூடிய பணியாளர்களோட குடும்பத்தோடு சேர்ந்தும், அதே போல சிறப்பு விருந்தினர்களுக்கு மத்தியிலும் தமிழ்நாடு ஆளுநர் பாரம்பரிய முறைப்படி வேட்டி அணிந்து கொண்டு தன்னுடைய துணைவியாரோட இந்த இடத்துக்கு வந்து பொங்கல் வைத்து கொண்டாடக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது லோக்பவன் முழுவதுமா பிரசித்தி பெற்றதா பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும் பொழுது இன்றைய தினமும் அதே போல தமிழர்களுடைய பாரம்பரிய முறைப்படி உடை உடுத்தி குடும்பத்தினரோட வருகை புரிந்த தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி மற்றும் அவருடைய துணைவியார் லேடி கவர்னர் லட்சுமி ரவி மற்றும் குடும்பத்தினர் அனைவருமே வந்து பொங்கல் பண்டிகையை வந்து வெகு விமர்சையா இங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. குறிப்பா லோக்பவன்ல இருந்து அவருக்கு வருகை கொடுக்குவதற்காகவே பொய்க்கால் குதிரை ஆட்டம், தப்பாட்டம், அதே போல பம்பை வாத்தியங்களோட ஆளுநருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் வந்து வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்துச்சு. அதற்கு பிறகாக ஆளுநர் ஆர்.என். ரவி இங்க வைத்திருக்கக்கூடிய தமிழக பாரம்பரிய மிக்க நிறைய அரிசி வகைகள், தானிய வகைகள்லாம் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அவை அனைத்துமே பார்வையிட்டு ஒவ்வொரு பொருட்களுடைய பாரம்பரியம், அதனுடைய வரலாறுகள் பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதற்கு பின்பாக தான் தன்னுடைய குடும்பத்தினரோடு சேர்ந்து பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்ற முழக்கத்தோட வந்து ஆளுநர் ஆர்.என். ரவி வந்து இந்த பொங்கல் கொண்டாட்டத்துல ஈடுபட்டு பொங்கல் வைத்து கொண்டாடி வருகிறார். அதுக்கு முன்னதாக நம்ம பாக்குறப்ப ஒரு குழந்தைகிட்ட இந்த உரியடிக்கக்கூடிய நிகழ்வு, ஏன்னா ஏற்கனவே இங்க குழந்தைகள் நிறைய பேர் வருவாங்க. இது வந்து லோக்பவனை கொண்டாடக்கூடிய குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய நிகழ்வா தான் ஏற்பாடு செய்வாங்க. அப்படி இருக்கும் பொழுது இங்க நிறைய விளையாட்டு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா உரியடிக்கிறது, அதே போல இங்க ரிங் த்ரோ பண்றது, இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருக்கு. அதே போல திருவிழா கோலம் காட்சியளிக்கணுன்றதுக்காகவே சில கடைகளும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பாப்கார்ன் ஸ்டால், இது பஞ்சு மிட்டாய் ஸ்டால், அதெல்லாம் வந்து இங்க உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி அங்க இருந்த ஒரு சிறுவனை கூப்பிட்டு அவனுடைய கண்கள்ல வந்து வெள்ளை துணியை கட்டி இந்த உரியடிக்கக்கூடிய நிகழ்வை தொடங்கி வச்சாரு. அந்த பயணம் வந்து உரியடிச்சிருந்தா நம்ம பார்த்திருந்தோம். அடுத்தபடியா நிறைய கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக பாரம்பரிய முறைப்படி கலை நிகழ்ச்சிகள் வந்து இங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல முழுக்க இது வந்து ஒரு கலாச்சார நிகழ்வு அப்படிங்கறதுனால இங்க இருக்கக்கூடிய அலங்காரங்கள், தோரணங்கள் எல்லாமே வந்து வண்ணமயமா திருவிழாக்கள்ல தமிழ்நாடு பாரம்பரிய அந்த இன்டீரியர் வில்லேஜ்ல இருக்கக்கூடிய உள்கிராமங்கள்ல இருக்கக்கூடிய திருவிழாக்கள் மாதிரியே வந்து இங்க அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. பெரிய பானை வைக்கப்பட்டு அதே போல மாட்டு வண்டியில ஒரு குடும்பத்தோட பயணிக்கிற மாதிரியும், முன்னாடி நின்று வணக்கம் வைக்கிற மாதிரி, இரு கரங்கள் கூப்பி வணக்கம் வைக்கிற மாதிரியும் பல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில முன்னாள் புதுச்சேரி ஆளுநர், தெலுங்கானா துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் இந்த நிகழ்ச்சியில, இந்த பொங்கல் நிகழ்ச்சியில வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. அது போல நான் சொன்ன மாதிரி லோக்பவன்ல இருக்கக்கூடிய பணியாளர்களுடைய குடும்பங்கள், வெளியிலிருந்து அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள், அதே போல ஆளுநருடைய சிறப்பு விருந்தினர்கள் பலரும் இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி நாகராஜன். எல்லாரும் இருக்காங்க. நான் அந்த இலக்கை இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.